ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட யூடியூபோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி நான் என்ன குக் பண்ண போகிறேன்றதையும் அப்படியே பார்த்துடலாம். ப்ளே மேட் போட்டு செடியனுக்கு கொஞ்சம் திங்ஸ் விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் எங்கேஜாக இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் டீ போட்டு குடிச்சிடுவேன். எனக்கு இஞ்சி ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குடிச்சாதான் டே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். எவ்வளோதான் டயட் கண்ட்ரோல் ஃபுட் கான்ஷியஸ் வந்தாலும் இந்த டீ காஃபி என்னால் மாற்றவே முடியல. முன்னாடி ஒரு 3லேருந்து 4 குடிப்பேன். பட் இப்போ 1லேருந்து 2 தான் குடிக்கிறேன். கொஞ்சம் பால் நிறையா தண்ணி அந்த குவான்டிட்டியில் கண்டிப்பாக காலையிலையும் ஈவினிங்கும் எனக்கு குடிச்சாதான் வந்து என்னோட டே வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்னன்னா, பெட்டில் ஏன் பெட்ஷீட்ஸ் விரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேஷு எங்கள் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் செழியன். இப்போ செழியன் வந்து பெட்டில் தானாகவே ஏறி தானாகவே இறங்க ஸ்டேஜில் வந்துட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, எத்தனை தடவை பெட்ஷீட் வந்து ப்ராப்பராக விரிச்சாலும் கேஷு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க லெக்கை வச்சே வந்து பெட்ஷீட்டை வந்து அசால்ட்டாக எடுத்துறாங்க. அதை லைட்டாக எடுத்தால் கூட செழியன் ஃபுல்லாக எடுத்துறாங்க. எனக்கு இதுக்கே நேரம் ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்ததுனால டே ஃபுல்லாக நான் பெட்ஷீட்ஸே விரிக்கிறதுல அப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. நைட் டைம் மட்டும் பெட்ஷீட்ஸ் வந்து விரிச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு வேலையாக்கா, இதெல்லாம் ஒரு பதிலாக்கா அப்படின்னா இப்படிதான் நிஜமாவே போயிட்டு இருக்கு. காஃபி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை நான் என்ன பண்ணேன், அந்த நம்ம ஊதி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணேன். அதை வந்து செடியை நல்லா வாட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எது சாப்பிட உட்கார்ந்தாலும் இல்லை எது குடிக்க உட்கார்ந்தாலும் என்கிட்ட வந்துருவாங்க. வந்துட்டு நான் ஊதி கொடுக்குறேன் நீங்க குடிங்கம்மா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்களா அவங்க ஊதி கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்காமே சில விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க பண்ணும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. உங்க குழந்தை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷலா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் படிக்கிறதுக்கு. மார்னிங் எனக்கும் அவனுக்கும் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்டே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அன்னைக்கு வந்து பிரெட் இருந்தனால சரி ஓகே சாண்ட்விச் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மைனஸ் போட்டு எக் சாண்ட்விச் மாதிரி பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த சாண்ட்விச் மேக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. பிலிப்ஸோடது தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இதுல இருந்து வந்ததே கிடையாது. இது ஆக்சுவலி ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1500 நினைக்கிறேன். நான் இது ஆஃபர்ல வந்து அரௌண்ட் 999க்கு வாங்கினேன். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். பட் அருணுக்கு இந்த சாண்ட்விச் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால அவனுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துறேன்னா அவன் சாப்பிடுவான். எப்பவுமே வந்து பிரெட்டை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து அந்த கவரை வந்து இப்படி உல்டா பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் நல்லா இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும் அண்ட் டைட்டாகவும் இருக்கும். உங்களோட டவுட்ஸ்க்கு போயிடலாமா? யூடியூப் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போடலான்னு சொல்லி போட்டேன். எனக்கு ட்ரஸ்ட் மீ யூடியூப்ல இருந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டா அமௌண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ரொம்ப பிளாங்கா ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டேன். நான் போட்டுட்டு ஒரு 3 டேஸ் அப்படியே விட்டுட்டேன். 3 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது 70,000 வியூஸ் வந்து போயிருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே லைக் மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து போட்டோ எடுத்துட்டு அந்த மெமரிஸ் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டில் வந்து இந்த நார்மல் ஃபோன் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபோன்லேயே நான் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்லலாம் கேமரா இருக்கும் நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம், அதுலலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு. அது அப்படியே போச்சு. அது அப்படியே எனக்கு சோஷியல் மீடியா யூடியூப்லையும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தது. பட் இப்படிலாம் பண்ணால் காசு வருமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான் ரொம்ப நாள் வந்து யூடியூப்ல வந்து நான் வெறும் ஷார்ட்ஸாக தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு விளாகாக எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியாது. விளாக் எல்லாம் கேமராவோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போவுமே எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து இதில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து இதில் பெருசாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. நானே கேமரா செட் பண்ணணும், நானே ஃப்ரேம் முன்னாடி நிற்கணும். இப்போ வரைக்குமே ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் நிஜமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவேன். இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவுட்புட் வந்து சிலது ஹிட் ஆகும், சிலது வந்து ரொம்ப இதாகும். பட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஆக முடியாது. இது ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துடவும் முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்குமே யூடியூப்ல வந்து நம்ம ஓன் காசு போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும். அதுல மெயின் முக்கியமா வந்து அமௌண்ட் விஷயம். கொஞ்ச நாள் விளாக்ஸு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸோட 4000 வந்து என்னால் ரீச் பண்ணவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடுவில் வந்து குவிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா இது ஒரு பேஷனாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதுவே ஒரு ப்ரெஷராக மாறுதே அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு வரும்போது தான் யூடியூப்ல வந்து ஒரு அப்டேட் வந்து 10 மில்லியன் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணால் கூட நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம வந்து ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் ப்ரெக்னென்ட்டும் ஆனேன். ஸோ ப்ரெக்னென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சேன். எனக்கு ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய கை கொடுத்து நான் வந்து ஒரு 1.5 monthsலேயே வந்து 10 மில்லியன் வந்து ரீச் ஆகிட்டேன். அந்த ஷார்ட்ஸ் அப்டேட் மட்டும் வரல அப்படின்னா இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்து பேசியிருக்கவே மாட்டேன். நான் அப்போவே குவிட் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிட்டோம்டா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு சேலரி வந்துடும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய குண்டு வரும். என்ன அப்படின்னா டாலர் வந்து 100 அடிக்கணும். அதை அடிச்சிங்கன்னா தான் நீங்கள்
அகெயின் மானிட்டைசேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க அப்படின்னு சொல்லி. அந்த $100 அடிக்கிறது ட்ரஸ்ட் மீ அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. என்ன பேசிஸ்ல எடுத்துக்குது அந்த டாலரோட பாயிண்ட் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா 0.75 இல்லைனா வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 1.5 இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். எனக்கு அந்த 100 அடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் திணறினேன், முக்கினேன். ஏன்னா அந்த டைம் நான் வந்து ப்ரெக்னன்சியில் வேற இருந்தேன்னா, ஸோ என்னால் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. ட்ரைமஸ்டர் எனக்கு வந்து மாறிட்டே இருந்தது. அண்ட் 3rd ட்ரைமஸ்டர் வரைக்கும் எனக்கு வாமிட்டும் நிற்கவே இல்லை. ஸோ என்னால் ஒரு சைட் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல, ஒரு சைட் வந்து என்னால் வந்து ஃபோக்கஸும் பண்ண முடியல. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜாலிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் அது நமக்கே தெரியாமல் நம்மள அறியாமல் போக போக என்ன ஆகுனா, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், இன்னும் ஏன் அமௌண்ட் வர மாட்டேங்குது, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், இன்னும் ஏன் நமக்கான உழைப்புக்கான அமௌண்ட் வர மாட்டேங்குது, நம்ம உழைப்புக்கான அங்கீகாரம் ஏன் வர மாட்டேங்குதுன்ற மைண்ட் வந்து நம்மள அறியாமையே போயிடும். அப்படி தான் எனக்கும் ஆக்சுவலி போயிடுச்சு. அந்த டைம் தான் அருண் வந்து நீ ஜாலிக்காக பண்ணினா பண்ணு, இல்லைனா ப்ளீஸ் வந்து லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நீ வந்து உன் வேலையை பாரு, இது வந்து ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தான் சரி ஓகே நான் ஒரு 1 மந்த் வேணால் நான் பார்க்குறேன், நான் ஜாலியாக போடுறேன், நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லி நான் ஒரு 1 மந்த் கிட்ட போட்டேன். ஓரளவு வந்து நான் வந்து ஒரு $90 கிட்ட அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து $10 ஈஸியாக இருந்தது. சரி ஓகே ஒரு டாலராக ஏறினா கூட நம்ம 10 நாளில் வந்து $100 அச்சீவ் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆக்சுவலி எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஜாலிக்கு தான் பண்ணுவேன், ஜாலிக்கு தான். பட் அது ஒரு கட்டத்தில் வந்து நம்மள அறியாமல் அது ப்ரெஷரில் போய் ஆக்சுவலி விட்டுரும். அது ஏன் அப்படி விட்டுருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணோம், இதை நம்ம இப்படி எடுத்து பார்ப்போமா அப்படி எடுத்து பார்ப்போமான்னு ஒரு அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள அறியாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிங் லைட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஒரு ட்ரைபாட்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை நம்ம ஓன் மணியாக போக போக நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்ற டென்ஷன் வந்து வந்துடும். ஸோ நம்மளும் மனுஷங்க தானே, எல்லாருக்குமே அது வரது காமன் தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி யாருக்குமே வராது, யாருக்குமே வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எவ்வளோ சேல்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா $10,090 தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேல்ரியாக இருந்தது. எனக்குன்னு இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 8,500லேருந்து 10,000க்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சேல்ரி இருக்கும். ஏன்னா வந்து அதுதான் வந்து அடிக்க முடியும். $100லேருந்து ஒரு $120 நம்மளால் வந்து அடிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, $90 நான் அடிச்சு முடிச்சிட்டேன், $10 நான் 10 நாளில் அடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு பேலன்ஸ் கொஞ்சம் நாள் இருந்தது. ஏன்னா மந்த் எண்டு தானே அது வந்து கிரெடிட் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மந்த் எண்டுக்கும் போது ஒரு டாலர்னு வைக்கும்போது ஆப்வியஸாக வந்து ஒரு $118 $120 வந்து நான் அடிச்சேன். அதனால எனக்கு வந்து 10,000 கிட்ட வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆச்சு. இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டதை தாண்டி நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அப்படி ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காசு கிடைக்கும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கையிலவே இல்லை, நம்மளோட ஆடியன்ஸ் அதை பொறுத்து தாண்டி எவ்வளோ வளைப்பு போட்டாலும் அதுக்கான லக் அப்படின்றது ஒன்று வந்து இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படவே மாட்டாங்க, மெனக்கிடவே மாட்டாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிடும். ஒன்னொன்னும் பார்த்து பண்ணுற நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கே கொஞ்ச நாள் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ப்ரெஷராக இவ்வளோ தூரம் ஒரு குழந்தை வச்சுட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுக்கிறோம், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், கரெக்டான டைமிங்க்கு நம்ம போடுற வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் நம்மளால 100K அச்சீவ் பண்ணவே முடியல இன்ன வரைக்கும், 70Kலே நின்றுட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய டவுட் வந்து இப்போ வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் வந்து பெருசாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நான் அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் இப்போவே கூட ஸ்டார்ட் பண்ணி உங்களோட லைஃப் ஜர்னியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக வந்து பீப்புள்ஸ் கிட்ட போய் காட்டலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 10,000 வாங்கினீங்க, செகண்ட் மந்த் எவ்வளோ வாங்கினீங்க, இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் யூடியூப்காக நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டவுட்டும் உங்களுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்ட் 2ல் பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பார்ட் 2 இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஸ்மைலி மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். பார்ட் 1 கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே அன்றைக்கி நான் வந்து சாதம் வச்சு பூண்டு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு அப்பெல்லாம் முட்டை வச்சுட்டேன். செழியனுக்கு ஊட்டிட்டு நான் லஞ்ச் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2:45 கிட்டே இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு இருக்கிறதே அப்படியே நம்ம நைட்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டிசைட் பண்ணிட்டு நைட்டுக்கு பெருசாக நாங்கள் டின்னர் எதுவும் பண்ணிக்கல. ஸோ அதே ரைஸ் குழம்பு வச்சே சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு செழியனுக்கு மட்டும் ஏதாவது சூடாக பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட ஒரு ஹோல் டே ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். செழியனுக்கு மட்டும் தான் 3 டைம்ஸும் கரெக்டாக குக்கிங் இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தையும் கரெக்டாக டேக் கேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் விலக்கி வச்சுட்டு நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் வரேன்னு பாப்பா 3 பேர் போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video.